ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு டேஸ்டியான இறால் வறுவல் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ இறால் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளை இறால் தான் எடுத்துருக்கோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மசாலாலாம் அம்மியில் தான் அரைப்போம். இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு முழு மஞ்சள் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அரைங்க, அப்போ தான் அரைக்க முடியும். மஞ்சளை நல்லா அரைச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். லைட்டாக தண்ணி தெளித்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு ஜீரகம் நல்லா மசிஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. எல்லா மசாலாவையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக சின்ன வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிம்பிளான மசாலா ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் அம்மியில் அரைச்சி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறாலில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா பசைஞ்சு வைக்கல நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம், கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்குங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச இறாலை அதில் சேர்த்துக்கலாம். இறால் நல்லா வெந்து வரட்டும். ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் வறுவல்னு சொன்ன உடனே எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றணும் அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கல, தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சில இறால்லாம் தண்ணி விடும். தண்ணி விட்டுச்சுன்னா அவ்வளோவா எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. இப்போ இந்த இறால் லைட்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இந்த இறால் செம பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேண்டாம், வெளில எடுத்துடலாம். நான் இந்த இறாலை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இறால் வறுவல் ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் மசாலாவையும் அம்மியில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.